வழியா எல்லாத்தையும் வேன்ல ஏத்தியாச்சு. ம், இனி இத காலேஜ்ல டெலிவரி பண்ணிட்டா போதும். ஆமா. மருமகளே, இங்கிருந்து தான் பொருளை ஏத்துறோன்னு அந்த புவனாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிளான் பண்ணிருக்க போறாமா? இல்ல மாமா, நம்ம 4 பேரு தவிர வேற யாருக்குமே தெரியாது. எப்படியோ ஒரு வழியா முடிச்சு டெலிவரியும் பண்ண போறோம். ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்குமா? எல்லாத்தையும் அடி கட்டிட்டேன் மேடம். நீங்க யாராவது என் கூட வரீங்களா? இல்லைங்கண்ணா, மாயா அந்த பில்லை கொடு. இந்தாங்க பில்லு. வழியில போலீஸ் கேட்டாங்கன்னா காமிங்க. சரிங்க சார். நீங்க போறதுக்குள்ள நான் காலேஜ் போயிட்டு வெயிட் பண்ணி கேட் பாஸ் போட சொல்லிடுறேன். நீங்க அங்க வந்துடுங்க, நான் அங்க இருப்பேன். சரிங்க சார், கிளம்புறோம் சரி, சார். போயிட்டோம். மாயா, நீ மாமா கூட வீட்டுக்கு போயிடு. நான் பைக்லயே கிளம்பிடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கேட் பாஸ் வாங்கி கொடுக்க முடியாது. சரியா? ம், சரி சீனு, பாத்து அப்பா, போ. ஆமா நான் சரிடா, கிளம்புறேன். சின்ன, பாத்து போயிட்டு வா. சரி. மாயா, சித்தப்பா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிரியா? நானும் மாமாவும் மில்லுக்கு போயிட்டு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ம், சரிங்க சித்தப்பா, நான் கிளம்புறேன். வாங்க மாமா, போலாம். ஆமா, போலாம். வரமா? சரிடா சின்ன, பாத்து போயிட்டு வா. சொல்லு செல்வம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏத்திட்டு வந்த சரக்கு வேன்ல சரக்கோட சரக்கா பாம செட் பண்ணிட்டேன் மேடம். அந்த சீனுக்கும் ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வண்டி ரிப்பேர் ஆகி பாதி வழியில நிக்குதுன்னு சொல்லிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா மேடம். அவன் உன் மேல எந்த சந்தேகமும் வரல? என் மேல எந்த சந்தேகமும் வரல மேடம். அவங்க ஏன் முன்னாலேயே இந்த குடோன்ல இருந்து பொருள் எடுத்து போறாங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. நீங்க இருக்கீங்களே கில்லாடிக்கும் கில்லாடின்னு அவங்களுக்கு தெரியல மேடம். இந்த புவனாவை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கவே இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். சரி, சீனு வரணும். அவன் கண்ணு முன்னாடியே அந்த வேன் வெடிச்சு செதறணும். சரியா? நீங்க நினைச்ச மாதிரியே அந்த சீனு கண்ணு முன்னாடியே இந்த வேன் வெடிச்சு செதறும் மேடம். சூப்பர் சித்தி, அந்த சரக்கு எடுத்துட்டு போற வேன்ல பாம்ப செட் பண்ணிருக்கீங்களே, இனி எப்படி அவங்க டெலிவரி கொடுப்பாங்க? ஐயோ, அந்த மாயாவும் சீனுவும் பாவம். இந்த புவனா மேடத்தோட சேர்ந்து பப்பி மாவும் ஏன் இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறான்னு தெரியலையே. அந்த சீனுவும் மாயாவும் காலேஜ்ல அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம நஷ்டமும் பட போறாங்க. அவங்க மட்டும் அசிங்கப்பட மாட்டாங்க அருந்ததி. சீனுவை ரெக்கமெண்ட் பண்ண ரகுராம் தலை குனிவான். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுவான். அதுவும் நடக்கும். உடனே இந்த விஷயத்த நம்ம மாயாவை பார்த்து சொல்லி ஆகணும். ஹலோ. ஹலோ, மாயாமாவா? நான் வைஷ்ணவி பேசுறேம்மா. வைஷ்ணவியா? என்ன விஷயம்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்க்க முடியுமா? என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க அந்த காலேஜ் ஆர்டர் முடிச்சிட்டீங்களாமா? அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அத பத்தி தான் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். அக்கா, என்னாச்சு? உங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் எங்க இருக்காருன்னு கேளுங்களேன். என்ன வைஷ்ணவி அக்கா, எது சொல்லிட்டு இருக்கீங்க? மாயம்மா, கொஞ்சம் முதல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க மாயம்மா, கேளுங்க. இந்த வைஷ்ணவி நமக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களே மாயா. ஆமா சின்னு, இதுக்கு நாம என்ன கைப்பாறு செய்ய போறோம்னு நமக்கு தெரியலையே. இந்த புவனேஸ்வரிக்கு நம்ம அப்படி என்ன மாயா செஞ்சோம்? அவளுக்கு அப்படி என்ன வெறி?
மேடம் உள்ள அவங்களால எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எங்க வளர்ச்சியை பிடிக்காதவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. வைஷ்ணவி எப்படி இருக்கா? நான் அவளை இப்ப பார்க்கணும்.